இந்த டார்லிங் கீழே இருந்தாங்க. கீழே அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம இவங்க கீழே விழுந்தாதான் அடுத்து இவங்க இந்த டார்லிங்கோடத்துலேருந்து வந்து வளர முடியும். அப்போ சில டைம்ஸ் நம்ம ஒட்டையணும், குண்டு பண்ணணும். அது வேற லெவலில் ஒரு மரணம் தரக்கூடிய ஒரு வலியை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும். பண்ணாதான் அதுக்கப்புறம் நம்ம பிளாசம் ஆகும், நம்ம ப்ளூம் ஆகும், நம்ம வந்து பூத்து குலுங்குவோம். அதனால விழுந்துட்டோன்னெலாம் யோசிக்காதீங்க. விழுகிறதே எதுக்காக? மறுபடியும் ரைஸ் ஆகி வேறு லெவலில் க்ளோ ஆகிறதுக்காக. ஆக்சுவலி நான் இது பண்ணிகிட்டு இருந்தப்போ பட்டர்ஃப்ளை வந்தாங்க. இப்போ இந்த செகண்ட் இங்கே வந்தாங்க. அவங்க அங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க நமக்காக ஃப்ளை பண்ண மாட்டாங்க, அவங்களுக்காக ஃப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம ஒருத்தர் ஒரு மாதிரி பார்க்கலாம், அவங்க நம்மளை ஒரு மாதிரி பார்க்கலாம். அதுக்காக நம்ம வேறு விதமாக அதை யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொன்று, நீங்கள் ஒட்டையிறீங்கன்னா ப்ளீஸ் 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 அந்த மொமெண்ட்டே மொத்தமாக லைஃப்ஸ் ஒர்த்தை முடிவு பண்ணாதீங்க. கிடையவே கிடையாது. அப்போ அப்படித்தான் தோணும். ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான லைஃப், அவ்வளோ லவ்லி லைஃப், அவ்வளோ செரிஷபிளான லைஃப் காத்துட்ருக்கு. மறுபடியும் ப்ளூம் ஆகலாம். பாருங்க, சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா? இந்த டார்லிங்கோட ஷேடோ என் கையில் விழுகும்போது செம்மையாக இருக்குல்ல. அது மாதிரி இப்போ வர்ற சுச்சுவேஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு வேற லெவலில் வாழலாம். லோட்ஸ் ஆஃப் லவ் டு எவ்ரிவன். ஐம் ஜஸ்ட் ஃபீலிங் அண்ட் என்ஜாயிங். ஆத்மார்த்தமாக உணர்றேங்க. இப்போ இந்த ஷேடோ என்னால் கையில் பிடிச்சிக்க முடியாது. அது மாதிரி அடையணும்னு நினைக்கிறத தாண்டி அதை உணரணும்னு நினச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே அழகு தாங்க. பார்க்கலாங்க. லோட்ஸ் ஆஃப் லவ் டு எவ்ரிவன். லைஃப்பில் இதை வெற்றி அடையணும், இதை தோல்வி அடைஞ்சிட்டோம்னு நினைக்காம அதை நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு நினச்சாலே வாழ்க்கை அழகு தான். பார்க்கலாம். லோட்ஸ் ஆஃப் லவ் டு எவ்ரிவன்.